ஸோ ஹே கைஸ் இந்த நீங்கள் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட்லி உங்களோட பர்சன் கிட்ட வந்து நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயில் பேஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங் ஸோ கைஸ் ப்ளீஸ் ஸ்டெப் இஸ் யோர் சப்போர்ட். இவங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப்போ இவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. பர்சனோட லைஃப்பை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறையாவே இருக்குது அவங்களோட வாழ்க்கையில். ஓகே, ஸோ சில பேருக்கு நம்ம வந்து மேபி உங்களோட பர்சன் வந்து லைக் ஒரு அப்ராட்ல வந்து இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்மே நான் இங்கே வந்து பார்க்குறேன். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களோட பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல 10 வேலை வந்து செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஐம் நாட் சேயிங் தட் அவங்க ஜாப்ல 10 வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரல. அவங்களோட வீட்டில் ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபேமிலி அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கூட பிறந்தவங்களோட படிப்பு செலவுக்காக அவங்க டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்தில் இவங்க வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பேர்டன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அவங்களோட தரப்புலேருந்து. பட் அவங்களோட சைடில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் நோ அவங்க வந்து ஒரு விதத்தில் ரெண்டு விஷயத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால அந்த விஷயத்த வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ எமோஷ்னலாகவும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல, ஃபிசிக்கலாகவும் அவங்களால எந்த ஒரு ஒர்க் பேலன்ஸுமே அவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அவங்க பர்சனோட எனர்ஜிஸை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களால ஒரு ஒரு டயத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ எமோஷனல் சார்ந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா எமோஷனலி அவங்க அந்த விஷயத்த வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி வென் கம்ஸ் டு அவங்களோட லைக் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வென் கம்ஸ் டு மணி ஃபைனான்ஷியல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் வந்து ஃபைனான்ஷியல் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால அந்த ஃபைனான்ஷியல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க இவங்க. மேபி வாட்டர் எலமெண்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அவர்ஸ் இவங்க வந்து லைக் கும்பராஜாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் அவங்ககிட்ட வந்து என்ன அப்படின்னா ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் உங்களால் வந்து எதிர்பார்க்க முடியும். அவங்க நிறைய விதத்தில் வந்து உங்ககிட்ட வந்து அமைதியாக தான் வந்து இருப்பாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி அவங்க வந்து எதுவுமே வந்து லைக் ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ரைட் நவ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் அவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் திட்டினாலும் சரி, நீங்கள் சாஃப்டாக பேசினாலும் சரி, எதுனாலுமே சரி அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே இருக்காது. அவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்க மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்க பர்சன் கிட்ட வந்து நம்ம எதுவுமே அவ்வளோ பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்களே தவிர்த்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஃபோக்கஸ் அங்கே இல்லை.